நாங்க எல்லாரும் எவ்வளோ சொல்லியும் கேட்காம சிவா அங்க இருந்து குதிக்க ரெடி ஆனான். 3 சிவா வேணாம், குதிக்காத. 2 சிவா ப்ளீஸ் அப்படி வேணாம், நான் சொல்றது கேளு. 1 சிவா சிவா காப்பாத்துங்க. गाइस வந்து தூக்குடா. தூக்குங்க. சிவா எங்க பக்கம் குதிச்சு பிரிட்ஜோட எண்ட் பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். சிவா விட்டுறாதீங்க, நாங்க உங்களை எப்படியா கண்டிப்பா தூக்கிடுவோம். கைஸ் வாங்க எல்லாரும் அவனை தூக்குங்க. நாங்க எல்லாரும் சிவாவை ஒரு வழியா தூக்குனதும் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. வைத்தியமாடா நீ, நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? சிவா தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்த தடவை பண்ணாதீங்க. சிவா வாங்க, நான் உங்களை தூக்கிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். அட வாங்க சிவா. நாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த லெவலுக்கான டோர் திறந்துருச்சு. சிவா பார்த்து வாங்க, டோர் திறந்தாச்சு. வாங்க எல்லாரும் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். சிவா பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. நாங்க எல்லாரும் சிவாவை தூக்கிட்டு அடுத்த ரூமுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ சுந்தரம் அந்த ரூமை திறந்தான். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்களேன். என்னாச்சு? என்ன அங்க இருக்கு? ஆமா, நல்ல வேலை. என்னங்க இருக்கு? அந்த ரூம்ல 4 பெட்டு போட்டு நிறைய சாப்பாடு, தண்ணி, அப்புறம் ஒரு டெலிஃபோனும் இருந்துச்சு. சிவா அங்க பாரு, அந்த ரூம்ல எந்த ஆபத்தும் இல்ல. எல்லாரும் பார்த்து போங்க, இப்படிதான் காட்டுவாங்க, அப்புறம் ஏதாவது பறந்து வரும். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ச்சே, நம்ம சீரியஸா பேசினா மட்டும் எவனும் மதிக்க மாட்டான். நாங்க எல்லாரும் அந்த ரூம்குள்ள போனதும் டோர் மூடிடுச்சு. சிவா பார்த்து படுங்க, இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னமோ இங்க எந்த ஆபத்தும் இல்லைன்னு தோணுது. அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி பெட்ல படுத்து. அப்பாடா. நான் சிவாவை பார்த்துட்டு இருந்தேன், சுந்தரம் பெட்ல படுத்துட்டு இருந்தான். ஆனா ஜாக் மட்டும் தனியா நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. சிவா பார்த்து படுத்துக்கோ, நான் இதை வந்துடுறேன். நான் ஜாக் கிட்ட போய், ஜாக் என்னாச்சு, நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா? இல்ல ஜெனி, நான் சில விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி ஜாக்? நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க நம்ம எதுக்கு வந்தோம், இதெல்லாம் எதுக்கு நடக்குது, யார் இதெல்லாம் பண்றா? எனக்கும் தெரியல ஜாக். இங்க இருந்து வெளியே போலான்னு நினைச்சா இங்க இருந்து தப்பிக்கவும் முடியல. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா இப்போ நைட்டா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த ரூம்ல எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஹீட்டா இருந்துச்சு, இங்க லைட்டா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அப்போ நம்ம நைட் எந்த கேமும் விளையாட தேவையில்லையா? அப்படி மொத்தமாலாம் சொல்லிட முடியாது. ஜெனி, ஜாக் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். அதை விடுங்க ஜாக், உங்களுக்கும் அடிபட்டிருக்கு. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே. ஜெனி என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம். சுந்தரம் இங்க பாரு, ஜாக்குக்கும் சிவாக்கும் அடிபட்டிருக்கு. வா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா? அவங்க சாப்பாடு தண்ணி கொடுத்ததே பெருசு, இதில் எங்கேருந்து அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க? நான், ஜாக், அப்புறம் சுந்தரம் நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு டோர் திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. என்ன சவுண்ட் இது? அங்க பாருங்க, க்ளோஸ் ஆன டோர்லாம் திறக்குது. அங்க டோர் அடியில இருந்து ஒரு பாக்ஸ் சரண் எங்க கிட்ட வந்து நின்னுச்சு. பாக்ஸ் உள்ள வந்ததும் டோர் திரும்பவும் மூடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இவங்க நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க, அடுத்த லெவலுக்கான கேம்னு நினைக்கிறேன். என்ன பாக்ஸ் இது? ஜாக் கிட்ட போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாரு. அப்போதான் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எப்போ நம்ம கேட்குற திங்ஸ் தான். ச்சே, இவ்வளோதானா? நான் கூட என்னமோ நினச்சி பயந்துட்டேன். இந்த ரூம்ல மட்டும் ஏன் எல்லாமே கொடுக்குறாங்க? அஸ் பர் ரூல் நம்ம கேட்ட திங்ஸ் எல்லாம் டெய்லி வரணும், அதுதான் அனுப்பியிருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு. நல்லதா போச்சு. ஜாக் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஜெனி இருங்க, இதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஐயோ வாயா, எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆமா ஜாக், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தானே, ஒன்றும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு சிவா கிட்ட போனேன். சிவாவோட முதுகுல ரொம்ப பெருசாக அடிபட்டு இருந்துச்சு. சிவா இங்க பாரு, உனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு. ஜெனி ஃபீல் பண்ணாதீங்க ஜெனி, சிவாக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் அழுகாதீங்க. ஜாக் வாங்க, நான் உங்களுக்கு கட்டு போட்டு விட்றேன். ஜாக்குக்கும் சிவாக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதும் நாங்கள் எல்லாரும் சாப்பிட உட்காந்தோம். சுந்தரம், அந்த பாக்ஸில் இருக்க பரோட்டாவை எடுங்க. ஜாக் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு, டெய்லி அதானே சாப்பிட்றீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா சாப்பிடுவோம் வாங்க. ஆமா ஜாக்,
அடுத்த ரூம்ல நல்ல சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ? இல்லை, as per ரூல் நம்ம இதைத்தான் சாப்பிடணும். என்னமோ பண்ணுங்க. ஜெனி, அந்த கிரில்ல பாஸ் பண்ணுங்க கொஞ்சம். ஜாக் அந்த பாக்ஸ்ல இருந்து பரோட்டாவை சாப்பிட்டாரு. நாங்க எல்லாரும் அங்க இருந்த எல்லா ஐட்டம்ஸையும் டேஸ்ட் பண்ணோம். அப்பா, நல்ல சாப்பாடு. போதும்டா. போய் ஒரு தூக்கத்தை போட்டா சொர்க்கம்தான். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க எல்லாரும் தூங்க போகலாம். ஆமா ஆமா, வாங்க தூங்க போலாம். நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். ஆனா ஜாக் மட்டும் தூங்காம நின்று எதையோ யோசிச்சுட்டே இருந்தாரு. குட் நைட் ஜெனி. நீங்கள் சீக்கிரம் தூங்கு. குட் நைட் சிவா. இந்தாம்மா ஜெனி, குட் நைட்டுப்பா. சி தூங்குடா. நாங்களும் சொல்லுவோம்ல. நாங்க எல்லாரும் தூங்க தொடங்கிட்டோம். ஆனா ஜாக் கேட்ட கேள்வி என்னோட மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்? இதெல்லாம் எதுக்கு நடக்குது? யார் இதெல்லாம் பண்ணுறா? நான் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சேன். ச்சே, இந்த இடத்துல நிம்மதியா தூங்க கூட முடியல. ஆமா, ஜாக் தூங்கிட்டாரா? நான் எந்திரிச்சு ஜாக்கை பார்த்தேன். அவர் ஏதோ பேப்பர்ல எழுதிட்டு இருந்தாரு. ஜாக், நீங்க என்ன தூங்கலையா? இல்லை ஜெனி, எனக்கு தூக்கம் வரல. நீங்கள் போய் தூங்குங்க. ஜாக், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நமக்குள்ள எந்த ஒத்துமையும் இல்லாம நம்மளே இவங்க சூஸ் பண்ணணும். ஜாக் எழுதிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஜெனி, நீ இந்த எஸ்கேப் ரூம், டெத் கேம்ஸ் மூவிலாம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒன்று தான் இங்கே நடக்குதோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க ஜாக்? ஆமாம், நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க நம்மளை கொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போவே கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம கேட்ட திங்ஸ், சாப்பாடு, அப்புறம் நைட் ரெஸ்ட் எடுக்கவும் கொடுக்குறாங்க. அவங்களாமா? யார் அவங்க? கேம் மாஸ்டர்ஸும் அவங்க நடத்துகிற இந்த கேமை பார்க்குற ஆடியன்ஸும். ஜாக், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஏதோ ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரில சொல்றீங்க. ஆமாம், ஆடியன்ஸோட சந்தோஷம்தான் கேம் மாஸ்டருக்கு தேவை. அதனால தான் நம்மளை சுற்றி கேமரா வச்சுருக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் எஸ்கேப் ரூம்ஸோட கான்செப்ட் படி பிளேஸ்க்கு நடுவுலயே தானே கேம் மாஸ்டர் இருப்பாங்க. எஸ், அந்த கான்செப்ட் படி பார்த்தா நமக்குள்ளே யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாக் சொன்னதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே ஜாக் கிட்ட, ஜாக் உங்களுக்கு என்னாச்சு? அப்போ நான் தான் இந்த கேம் மாஸ்டர்னு சொல்கிறீங்களா? ஜெனி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். மேபி சிவாவும் சுந்தரமாவும் கூட இருக்கலாம். ஜாக் போதும், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, போய் படுங்க. அது இல்லை ஜெனி, நான் என்ன சொல்ல வரேன்னா. ஜாக் வாங்க, வந்து தூங்குங்க. நான் ஜாக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சேன். நானும் தூங்க போனேன். ஜாக்குக்கு என்னாச்சு? ஒருவேளை ஜாக் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? சே, அப்படிலாம் இருக்காது. நான் யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டேன்.